இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு ஜீனுக்கு போடுற ஒரு ஷார்ட் குர்த்தி தான் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் இது வந்து ஒரு சாரிலேருந்து தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்லீவுக்கு வந்து நான் எலாஸ்டிக் கொடுத்துருக்கேன். தென் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ப்ளீட் கொடுத்துட்டு பேக் அண்ட் ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேப் மட்டும் யூ ஷேப் வர மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சாரீ தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கு தான். ஸோ இதில் வந்து நான் ஒரு லாங் குர்த்தியும் ஒரு ஷார்ட் குர்த்தியும் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இது வந்து ஒரு பழைய சாரீ தான். ஸோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் வந்து எந்த மாதிரி பிரிண்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அந்த மாதிரி உள்ள வெறும் இந்த க்ரீன் கலர் இந்த பிரிண்ட் மட்டும் இருக்கிறத மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ லைனிங் வந்து நான் கிரேப் லைனிங் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நான் ஒரு 1 மீட்டர் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து ஷார்ட் குர்த்தி அப்படிங்கிறனால நான் 1 மீட்டருக்கு இன்னர் லைனிங் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை விட இன்னர் லைனிங் வந்து ஒரு 5 இன்ச்சஸ் வந்து கம்மியாக தான் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ நான் இதை வந்து நான் 4 ஃபோல்டு பண்ணியிருக்கேன். 4 ஃபோல்டு பண்ணிவிட்டு எனக்கு வந்து லென்த் ஒரு 21 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு அந்த ராயேஜ் அப்படியே வைக்க போகிறதுனால நான் அதை விட்டுட்டேன். நீங்கள் ஃபோல்டிங்க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணி 23 இன்ச்சஸ் கூட வச்சுக்கோங்க. தென் நான் மெயின் ஃபேப்ரிக் வந்து நான் 26 இன்ச்சஸ் வந்து நான் ரெடி அளவு கொடுக்க போகிறேன். ஸோ நான் ஒரு 5 இன்ச்சஸ் கம்மி பண்ண மாதிரி நான் ஒரு 21 இன்ச்சஸ்க்கு லைனிங் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் ஒரு 23, 24 இன்ச்சஸ் மடித்து தைக்கிறதுக்கு சேர்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ குர்த்தி வந்து நான் ஒரு 38 இன்ச்சஸோட தான் நான் பண்ண போகிறேன். நீங்கள் 40 ஆர் 42, 44 எதுனாலும் நீங்கள் இதே மாதிரி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி உங்களுடைய சைஸ் நம்பரை போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஷோல்டர் மார்க் பண்ணிடலாம். ஸோ செஸ்ட் டிவைடட் பை 6 இஸ் த ஃபார்முலா ஃபார் ஷோல்டர் மார்க்கிங். ஸோ நான் 38 டிவைடட் பை 6ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ நமக்கு வந்து 6.5 இன்ச்சஸ் வந்து வருது ஷோல்டருக்கு. நான் வந்து பேக்கில் க்ளோஸ் நெக் தான் வைக்க போகிறேன். ஃப்ரண்ட்டும் க்ளோஸ் நெக் தான் வைக்க போகிறேன். அதாவது ஒரு போட் நெக் மாதிரி தான். ஸோ அதனால நான் ஒரு 7 to 7.25 இன்ச்சஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 7 இன்ச்சஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு முன்ன பின்ன உங்கள் ஷோல்டரை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஷோல்டர் லைன்லேருந்து கீழே வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 7.25 இன்ச் கூட எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு 7 இன்ச்சஸ்க்கு வந்து ஷோல்டர் வந்து 4 ஃபோல்டில் ஃபேப்ரிக் போட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் டு பேக்கும் வந்து நம்ம லைனிங் வந்து ஒன்றாவே கட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்ம் ஹோலும் அதே மாதிரி நான் 7 இன்ச்சஸ் டவுனில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து செக் பண்ணிக்கோங்க 7 இன்ச்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டேன். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம லைன் ட்ரா பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம அப்பர் செஸ்ட் வந்து மார்க் பண்ணணும். ஸோ அதனால் அந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அப்பர் செஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்ன? செஸ்ட் டிவைடட் பை 4. ஸோ நம்மளுடைய செஸ்ட் வந்து 38 டிவைடட் பை 4. ஸோ 9.5 இன்ச்சஸ் வரும். நான் ஒரு 1/2 இன்ச்சு ஈஸ்க்காக கொடுத்துட்டு 10 இன்ச்சஸ்க்கு வந்து நான் செஸ்ட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்னவோ அதே மாதிரி ஃபார்முலாவில் போட்டு 1/2 இன்ச்சு ஈஸ் கொடுங்க. ஓகே. ஸோ நான் வந்து 10 இன்ச்சஸ் வந்து அப்பர் செஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் இருந்து நான் ஒரு 1 இன்ச் வந்து சீம்க்கு கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு 1.5 இன்ச்சஸ்னால் 1.5 இன்ச்சஸ் உங்களுடைய விருப்பம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் 1 இன்ச்சு வந்து இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் கர்வுக்காக நான் மார்க் பண்ணிவிட்டேன். இதோடைய மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஆர்ம் ஹோலோட லென்த்தோட மிட் பாயிண்ட் எடுத்துட்டு ஸோ இந்த 3 டாட்ஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த மெஷர்மெண்ட்ஸை. ஸோ அந்த மாதிரி கர்வ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து கிடச்சிரும். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம செஸ்ட்டு மார்க் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம வேஸ்ட்டு மார்க் பண்ணணும் இல்லையா? ஸோ நம்மளுடைய வேஸ்ட் எங்கே ப்ளேஸ் ஆகும்? 14 இன்ச்சஸ். அதாவது நீங்கள் மீடியம் ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 14 இன்ச்சஸில் மார்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஹைட்டாக இருப்பீங்கன்னா 15 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மேலே வந்து ஷோல்டர் ஜாயினிங்க்கும் சேர்த்து 1/2 இன்ச் கொடுத்து 14.5 இன்ச்சஸ்க்கு நான் வேஸ்ட்டு மார்க் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி நான் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இதில் வந்து நம்ம வேஸ்ட் ரவுண்டு வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஷோல்டர் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோம்? நம்ம 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இருந்து 1 இன்ச்சு லெஸ் பண்ணி நீங்கள் வந்து 9 இன்ச்சஸ் நம்ம வேஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதிலேருந்து 1 இன்ச்சு சீம் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு செஸ்ட் 8 இன்ச்சஸ் வருதுன்னா அதுலேருந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணி 7 இன்ச்சஸ் வேஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பேக் டாட்டெல்லாம் பிடிக்க மாட்டோம். ஸோ பிடிக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபுல் லென்த் நமக்கு எவ்வளோ இருக்குது? 21 இன்ச்சஸ்க்கு இருக்கு இல்லையா? ஸோ அந்த லென்த்துக்கு அப்படியே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து கொடுத்துக்கலாம்.
ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்கு வந்து எப்படின்னு பார்த்துடலாம். நெக்குடைய மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 4.5 inches வந்து நெக்குடைய வித் வந்து நான் கொடுத்துருக்கேன். பேலன்ஸ் வந்து நம்ம ஷோல்டர் பேண்டு கொடுத்துக்கலாம். ஸோ நெக்குடைய டெப்த்து வந்து நான் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து 3 inches நான் கொடுத்துக்கிறேன். நெக்குடைய டெப்த்து ஓகேங்களா 3 inches கொடுத்து நான் வந்து அதை ஒரு எல் பாக்ஸ் மாதிரி பண்ணிக்கிறேன். பேக் வந்து நான் கம்மியாக தான் கொடுக்க போகிறேன். நம்ம வந்து ஏன்னா இது வந்து நம்ம ரெடிமேட் குர்த்தி ஃபினிஷே தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் நான் பேக் வந்து ஒரு 2 inches ஆர் 1.5 inches. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ கொடுத்துக்கோங்க. நான் ஒரு 1.5 inches கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் இந்த மாதிரி எல் பாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷோல்டருக்கு வந்து ஸ்லோப் கொடுத்துக்கலாம் ஒரு 1/2 inch. ஏன்னா நம்ம கொஞ்சம் க்ளோஸ் நெக் போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் ஒரு 1/2 inchக்கு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக கொடுத்து ஒரு லைன் வந்து ட்ராப் பண்ணிக்கலாம் ஷோல்டரில். ஸோ இப்போ நம்ம வந்து நெக் ஷேப் வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். பேக் நெக் வந்து யூஸ்வலாக நம்ம ஒரு யூ ஷேப் கொடுப்போம் இல்லையா, லைட்டாக கர்வ் வரணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாச்சு. அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து நம்ம கர்வ் கொடுக்கணும். நான் முன்னாடி வந்து நாட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் ஒரு பேட்டர்ன் நெக் மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு 1 to 2 inchesக்கு இந்த மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுலேருந்து நான் நெக்கு யூஸ்வலாக நம்ம ட்ராப் பண்ணுற மாதிரி யூ ஷேப் எடுத்துட்டு அந்த யூ ஷேப்பில் இருந்து இதையே கண்டினியூ பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் மாதிரி கொடுத்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இது வந்து நம்ம 1 inch ஆர் 1.5 2 inches வரைக்குமே நீங்கள் கொடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு நான் பார்க்குறேன். ஸோ வேறு ஏதாவது நியூ பேட்டர்ன்ஸ் ஏதாவது ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேக் பார்ட்டை வந்து நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக்கை தனியாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ லைனிங்கில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஜார்ஜெட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ நான் 2 ஃபோல்டில் போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதோடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 28 inches எடுத்திருக்கேன். எனக்கு ரெடி அளவு 26 inches வேணும். இதோடைய வித்து வந்து டபுள் ஃபோல்டில் 14 inches வச்சுருக்கேன். அதாவது 28 inches வந்து நான் வித்து எடுத்திருக்கேன். லென்த்து 28 inches எடுத்திருக்கேன். ரெண்டுமே 28 inchஸில் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ஹைட் நான் 28 சொன்னது வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, ஸோ இதை நம்ம பேக் பார்ட்டை வச்சு அப்படியே வந்து ஒரு 1/2 inch கொடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது சென்டர்னு தெரியறதுக்காக நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் நாச் பண்ணிக்கோங்க. கீழே இருந்து மெயின் ஃபேப்ரிக்கில் ஒரு 5 inches மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப் கொடுங்க. ஸோ இதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கீழே டாப்பில் இருந்து ஒரு கர்வ் ஷேப் கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி பேட்டர்னில் குர்த்தி கிடைக்கும். ஓகேவா. ஸோ பேக் பார்ட்டுக்கு நம்ம மெயின் ஃபேப்ரிக் எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து 4 ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஃபேப்ரிக்கை 4 ஃபோல்டு பண்ணியிருக்கேன். நம்ம இதில் வந்து ஸ்லீவ் கட்டிங் பார்த்துடலாம். 16 inches வந்து ஸ்லீவோட லென்த் எடுத்திருக்கேன். ஸோ வித் வந்து 4 ஃபோல்டில் வந்து 10 inches இருக்கிற மாதிரி எடுத்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து 3.5 inchesக்கு கேப் லென்த்து போட்டுக்கிறேன். கேப் லென்த் ஃபார்முலா தெரியும், செஸ்ட் டிவைடட் பை 12 inches. ஸோ நான் வந்து 3.5 inchesக்கு கேப் லென்த்து கொடுத்துட்டு 3.25 inch தான் வரும். 1/4 inch நான் சீமுக்கு மேலே கொடுக்கறதுக்காக சேர்த்து 3.5 inch கொடுத்து இந்த மாதிரி லைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அப்பர் செஸ்ட் எவ்வளோ மார்க் பண்ணோம், 10 inches. அந்த சேம் 10 inch இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம் அந்த கேப் லென்த் லைனில். ஸோ இங்கேருந்து இதில் வந்து க்ராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதில் வந்து விசிபிளாக தெரியலை அப்படின்னா மற்ற வீடியோஸில் போய் நீங்கள் ஸ்லீவ் கட்டிங் பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஓகே, ஸோ இதோடைய இந்த க்ராஸ் லைனுடைய மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டோட மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு இதிலேருந்து மேலே 1/2 inch கீழே 1/2 inch அப்படி கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த கர்வ் வந்து இந்த மாதிரி வளைச்சி எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இதில் வந்து கண்டிப்பாக கிளியராக தெரியலை. நீங்கள் வேறு ஏதாவது வீடியோவில் பார்த்தாலும் ஸ்லீவ் கட்டிங் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பர்ஃபெக்ட் மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ராஸ் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷேப் கொடுக்காம ஃபுல்லையுமே உங்களுக்கு பஃப் மாதிரி வேணும். ஏன்னா நம்ம கீழே எலாஸ்டிக் தான் வைக்க போகிறோம், அப்படியே கூட விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 8.5 inches வரைக்கும் கொடுத்துட்டு மற்றதை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஒரு க்ராஸ் லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க, பின் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி சென்டர் நாச் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பேக் பார்ட்டோட லென்த் எவ்வளோ எடுத்திருக்கோம், 28 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோடைய லென்த்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து யோக் பாட் கொடுத்துட்டு நம்ம வந்து கீழே ப்ளீட் கொடுத்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ நான் யோக்கோட ஹைட் வந்து 10 இன்ச்சஸ் மேலே எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ப்ளீட்டட் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த பார்ட் வந்து நம்ம வந்து இது 28 இன்ச்சஸ்னால் 27 + 1 இன்ச்சு, அதாவது மடித்து தைக்கிறதுக்கு எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து நம்ம ப்ளீட்டட் இது 10 இன்ச் எடுத்துட்டோமா. ஸோ ப்ளீட்டட்காக நான் ஒரு 18 இன்ச்சஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஓகே, ஸோ அப்போ டோட்டலாக நம்ம வந்து இப்போ மேலே உள்ள யோக் பார்ட் வந்து நான் 10 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி ஃபோல்டிங்கில் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு 18 இன்ச்சஸ் ஃபேப்ரிக் வந்து நம்ம எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா பேக் பார்ட்டை விட ஒரு 10 இன்ச்சு ஜாஸ்தியாக எடுக்கணும். ஸோ இது பாருங்கள், நம்ம யோக் பார்ட்டு 10 இன்ச்சு லென்த் எடுத்திருக்கோம். அண்ட் தென் அதோட வித் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எப்படி ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணுவோம். ஸோ அதுக்காக 24 இன்ச்சஸ் நம்மளோட அப்பர் செஸ்ட்டை வந்து விட ஒரு 2 இன்ச்சஸ் ஜாஸ்தி பண்ணி நான் 24 இன்ச்சஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 18 இன்ச்சஸ் வந்து லென்த் எடுத்திருக்கேன். இப்போ நான் டபுள் ஃபோல்டில் பண்ணியிருக்கேன் அந்த ஃபேப்ரிக்கு. யூஸ்வலாக நம்ம அது வந்து 28 இன்ச்சஸ் எடுத்தோம் பேக் கூடது இல்லையா. ஸோ இது வந்து ஒரு 10 இன்ச்சஸ் ப்ளீட்டுக்கு நான் ஆட் பண்ணி 38 இன்ச்சஸ்க்கு நான் வித் எடுத்திருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 10 இன்ச் வந்து நான் ப்ளீட் பாக்ஸ் ப்ளீட் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் 10 இன்ச்சு ஆட் பண்ணி 28 இன்ச்சஸ்க்கு இங்கே பாருங்கள் 19 இன்ச்சஸ் வந்து டபுள் ஃபோல்டில் இருக்குது. ஸோ இப்போ 38 இன்ச்சஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். பேக் பார்ட் வந்து 28 இன்ச்சஸில் எடுத்திருந்தோம். ஓகேவா. ஓகே, ஸோ இது வந்து லென்த்து 18 இன்ச்சஸ்க்கு எடுத்தாச்சு. ஸோ இதோட சென்டரை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது அந்த 18 இன்ச்சஸ்க்கு எடுத்தோம் இல்லையா, அதோட சென்டரை. ஸோ நம்ம அந்த 5 இன்ச்சஸ் இப்போ டபுள் ஃபோல்டில் இருக்கிறனால 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தானே 10 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் இல்லையா ப்ளீட்டுக்கு. அந்த 5 இன்ச்சஸ் அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி எதுக்கு இப்போ போடுறோம் அப்படின்னா நம்ம அதை மாதிரியே வந்து இப்போ பாருங்கள் 14 இன்ச்சஸ் தான் இருக்குது. பேக் பார்ட் மாதிரியே நம்ம பண்ணியாச்சு. ஸோ கீழேருந்து மேலே ஒரு 5 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு அந்த ஒரு கர்வ் ஷேப் கொடுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும். அந்த 5 இன்ச் அடியில் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து சிசர் பற்றாமல் 9 இன்ச்சஸ் நம்ம வேஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணோம் இல்லையா, அதையை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம கீழே வந்து இந்த மாதிரி ஷேப் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம கட் பண்ணியாச்சு. இனி அந்த 10 இன்ச்சஸ்க்கும் வந்து நம்ம ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ ப்ளீட் பண்ணி அட்டாச் பண்ணிடுவோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இதோட கட்டிங் பார்க்கலாம். பேக் பார்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் பேக் பார்ட்டோடைய லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் எடுத்திருக்கோம். ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து மெயின் ஃபேப்ரிக்குடைய ரைட் சைடு மேலே லைனிங்கை வந்து யூஸ்வலாக நம்ம எப்படியும் ப்ளேஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மெயின் ஃபேப்ரிக்குடைய ரைட் சைடு மேலே லைனிங்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம நெக்கை அடித்து திருப்புவோம் இல்லையா, அதே தான். ஸோ நம்ம நெக்கை வந்து சுற்றி வர அடித்து திருப்பி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நெக்கை சுற்றி ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து சுற்றி வர இந்த லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் வச்சு இந்த மாதிரி சுற்றி வர அடித்து எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு வந்து ஷார்ட் குர்த்திஸ் வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் வந்து ஜீனுக்கு காட்டனில் அந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தென் காலர்ஸ் அந்த மாதிரி ஷால் காலர்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது ஃப்ரண்ட் பார்ட்டை முடிச்சாச்சு. இப்போ வந்து பேக் பார்ட்டை முடிச்சிட்டோம். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட யோக் போர்ஷன். ஸோ அதை நான் அந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி நான் இந்த ஃப்ரண்ட் பார்ட் லைனிங்கை வச்சுட்டு அதோட ஆர்ம் ஹோலை மட்டும் நம்ம கட் பண்ணி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த பாருங்கள், நம்ம அந்த 10 இன்ச்சஸோடைய யோக் போர்ஷனோட வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி அதோடைய சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து செஸ்ட்டு கிட்ட வர்றது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிட்டேன் இதோடைய சென்டரை. இப்போ வந்து நம்ம அந்த ப்ளீட் கொடுக்குற பார்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். எடுத்துட்டா நம்ம வந்து அது சென்டரில் நாச் பண்ணி எடுத்திருக்கோம் ஆல்ரெடி இல்லையா. அந்த நாச் பண்ணதில் இருந்த ஒரு 5 இன்ச்சஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க.
ஏன்னா நம்ம 10 இன்ச்சஸ் தான் ஓவராலாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபோல்டிங்கில் பார்க்கும்போது நம்ம 5 இன்ச்சஸ் கொடுக்கணும். அப்போ இந்த 5 இன்ச்சஸ்லையும் நம்ம நாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்ம அந்த நாச்சில் இருந்து இந்த நாச் வரைக்கும் வந்து நம்ம ப்ளீட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் சைட் ப்ளீட்டாகவும் கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து பாக்ஸ் ப்ளீட்டாகவும் கொடுக்கலாம். நான் வந்து பாக்ஸ் ப்ளீட் மாதிரி கொடுக்க போகிறேன். ஒரு ப்ளீட் இந்த பக்கம், ஒரு ப்ளீட் அந்த பக்கம். ஸோ அந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் நமக்கு வந்து பாக்ஸ் ப்ளீட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ பாருங்கள், நல்லா உள்ள துணியை வந்து தள்ளி விட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அந்த ப்ளீட் வந்து நமக்கு ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்காது, அந்த ஃப்ராக் போட்டால் தூக்குன மாதிரி இருக்காது. ஸோ நான் துணியை நல்லா உள்ள அடியில் கொடுத்துட்டு அடியில் அந்த மாதிரி கொடுத்து நான் வந்து ஒரு 4 எத்தனை உங்களுக்கு வருதோ அந்த நாச்சிலேருந்து இந்த நாச் வரைக்கும் எவ்வளோ ப்ளீட்ஸ் வருதோ அவ்வளோ ப்ளீட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, இது நீங்கள் நார்மல் ப்ளீட் கூட பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். நான் வந்து பாக்ஸ் ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ப்ளீட் எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ளீட் அப்படியே அழகாக இருக்கும். ஓகே, இதோடைய சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அந்த ப்ளீட்டில் இருந்து. ஸோ இப்போ இந்த சென்டரும் இந்த யோக்கோட சென்டரும் இந்த ப்ளீட்டோட சென்டரும் மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம வந்து வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து நம்ம அந்த யோக் பார்ட்டோடைய ரைட் சைடும் இந்த ஃபேப்ரிக்கோடைய ப்ளீட் பண்ண ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இந்த சென்டரும் மீட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒரு பின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இதை அப்படியே வந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை நீங்கள் காட்டன் ஃபேப்ரிக்கில் பண்ணணுன்னாலும் பண்ணலாம், உங்களுடைய விருப்பம் தான். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட் பார்ட் மெயின் பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்கள், இது மேலே வந்து ஒரு பதிச்ச மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். டாப்பில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம நல்லா அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ரெட் கலரில் நான் வந்து அதோட பார்டரே இருந்து நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதுவும் லேஸ் அட்டாச் பண்ணணுன்னாலும் நீங்கள் லேஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதோடைய லைனிங் எடுத்து இந்த மாதிரி மேல் பக்கம் வச்சுட்டேன். இப்போ இதோடைய சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. அந்த சென்டரும் இந்த மாதிரி அந்த சென்டர் நல்லா மேலே வர நீட்டி விட்டுக்கோங்க. இந்த லைனிங்கோடைய சென்டரும், ஏன்னா நம்ம வந்து இந்த டிசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோடைய சென்டரும் கரெக்டாக மீட் பண்ணுற மாதிரி வச்சு பின் பண்ணிவிட்டு நீங்கள் நெக் அடித்து திருப்பணும். அப்படி இல்லை அப்படின்னா ப்ளீட் வந்து உங்களுக்கு வேறு சைடில் ஒன் சைடாக லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு ஏதாவது ஒரு சைடாக வந்து நமக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக இதோட சென்டர் வந்து நாச்சோட மெயின் ஃபேப்ரிக்கோட நாச்சோட சென்டர் எல்லாம் வந்து கரெக்டாக மீட் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஏன்னா இது காட்டன்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது வந்து கொஞ்சம் நமக்கு துணி நகர்ந்துட்டே வரும், அதனால தான். ஸோ இதை மாதிரி நான் வந்து அந்த பார்டர்லேயே ஒரு ரோப் மாதிரி ரெடி பண்ணி நான் எடுத்திருக்கேன் 2 பீஸை. ஸோ இப்போ அதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஷேப் வருது இல்லையா, கீழே நம்ம ஷேப் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஒரு கார்னர் வருதில்ல ஸ்டெப் மாதிரி, இந்த இடத்துல நெக்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதாவது நெக் அடித்து தைப்போம் இல்லையா, அந்த தைக்கும் போது அது வந்து அந்த நாட்டில் பற்றக்கூடாது. அதை விட ஒரு கீழே 1/2 இன்ச்சு இறக்கி பின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பின் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பின்னாடி பாருங்கள், 1/2 இன்ச்சு இறக்கி தான் நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கமும் 1/2 இன்ச்சு இறக்கிட்டு நம்ம ஒரு பின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம நெக்கை அடித்து திருப்போம் இல்லையா, ஸோ அதே தான் ப்ரொசீஜர் பண்ண போகிறோம். மேலேருந்து அந்த ஷேப்பில் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு கொண்டு வாங்க. நீடில் ஸ்டாப் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேர்ன் பண்ணி எடுங்க. திருப்பி அந்த கார்னர் வந்தோடனே நீடில் வந்து ஸ்டாப் பண்ணி டேர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேர்ன் பண்ணி எடுங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ நீ எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நம்ம நாச்சஸ் போட்டுட்டு டேர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நமக்கு வந்து நெக்கோடைய டிசைன் வந்து அழகாக கிடச்சிருக்கும். ஸோ அந்த ரோப்பை பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா அந்த கார்னர்லாம் வந்து நமக்கு நல்லா கிடச்சிருக்கும் ஷேப்ஸு.
ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெக்கை சுற்றி வந்து டாப் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்துட்டு நீங்கள் சுற்றி வர டாப் ஸ்டிச் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கையும் பேக் சைடில் வந்து பதிச்சு ஸ்டிச் பண்ண மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து நாட் வந்து அழகாக ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இனி வந்து நம்ம பேக் சைட் டர்ன் பண்ணிவிட்டு சுற்றி வர பதிச்சு தைச்சிட்டு எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பேக் பார்ட் பண்ணோம் இல்லையா, சேம் ப்ரொசீஜர் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அதை சுற்றி ஸ்டிச் பண்ணிட்டு வந்தாச்சு. எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டு ரெண்டையும் நம்ம எடுத்துகிட்டு ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ மெயின் ஃபேப்ரிக்கும் மெயின் சைடும் மீட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம 2 பக்கமும் ஒரு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் 2 சைடும் நான் வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் வந்து ஃபேப்ரிக் வந்து இது சிங்க் கொஞ்சம் லூஸாக கிடச்சிது. அதனால் நான் அந்த சென்டரில் ஷோல்டரோட சென்டரில் குட்டியாக ஒரு 2 ப்ளீட் மட்டும் நான் ப்ளீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நல்ல பஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபேப்ரிக் கொடுத்து கூட ஸ்லீவ் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இனி வந்து நம்ம கீழே அந்த பார்டரை வந்து மடித்து தைக்க போகிறோம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் மடித்து தைச்சிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு 10 இன்ச்சஸ் லென்த் இருக்கிற மாதிரி 2 எலாஸ்டிக் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 1/4 இன்ச்சு எலாஸ்டிக்கு. ஸோ இது வந்து நான் ஒரு 2 ஸ்லீவுக்கு நான் 2 பீஸ் எடுத்துக்கிறேன் 10 இன்ச்சஸ். நிறைய பேர் கேட்குறீங்க ஸ்லீவுக்கு வந்து எப்படி எலாஸ்டிக் ரவுண்டு கட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய ஸ்லீவ் ரவுண்டை விட ஒரு 2 to 3 இன்ச்சஸ் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலாஸ்டிக் ரவுண்டு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நான் மடித்து தைச்சிக்கிறேன். ஒரே ஃபோல்டு தான். மடித்து தைச்சிட்டு இதுக்குள்ளே நான் எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த பார்டர் வந்து எட்ஜு நல்லா இருந்ததுனால நான் ஒரே ஃபோல்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி கூட இந்த மாதிரி சென்டரில் எலாஸ்டிக் போகிற அளவுக்கு கேப் கொடுத்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் எலாஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னர் வந்து நமக்கு வெளியில் வந்துடாமல் இருக்கணும் இல்லையா, ஸோ அதனால் வந்து அந்த எட்ஜை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் எலாஸ்டிக் கூட வச்சுட்டா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நல்லா நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு சைடையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அங்கே சுருங்கி இருக்குது இல்லையா, அதெல்லாம் அந்த மாதிரி இழுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த எலாஸ்டிக்கை சுற்றி ஃபேப்ரிக் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடையும் நம்ம வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு ஸ்லீவையும் வந்து மடித்து தைச்சி எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், அழகாக ஸ்டிச் ஆகுதுலாம் குட்டி குட்டியாக நம்ம ப்ளீட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கா. ஸோ இதே மாதிரி நம்ம இதையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம 2 ஸ்லீவுக்கும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பாடி வந்து சைடு ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரைட் சைட் மீட் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்லீவை வந்து நம்ம 1 இன்ச்சு சீம் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்லீவ் ரவுண்டில் இருந்து வெயிஸ்ட் ரவுண்டு வரைக்கும் 1 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் க்ராஸாக போய்க்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஸோ நான் வந்து வெயிஸ்ட் ரவுண்ட் அதாவது 14 இன்ச்சஸ் வரைக்கும் 1 இன்ச்சு மார்க் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ நம்ம வந்து 2 பக்கமும் வந்து பாடி ஜாயின் பண்ணியாச்சு. இனி வந்து கீழே வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அந்த கர்வ் ஷேப்லேயே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி நம்ம அம்பர்லா ஸ்கர்ட்டுக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். துணி வந்து இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்காதீங்க, லூஸாக கொடுத்து தைங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து ஒரு சூப்பராக அழகான ஒரு ஷார்ட் குர்த்தி வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.